Hello everyone, मैं हूँ श्वेता. My name is Inder and welcome to our Channel. It's time for Demonte Colony next scene. Let's watch it. Let's watch it. மழை வர மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பலாமா? அந்த வானத்தை ஒரு பார்வை பார்த்தா போதுண்டா. அடுத்த ராத்திரியும் வெயில் அடிக்கும். மழையெல்லாம் வராது. Oh, They are drunk. don't rain. ஹலோ சரிங்க சரிங்க Say I love you. சரிங்க இல்ல ரொம்ப நாளா நானும் கேட்கணும் அதுனா அந்த பொம்பளைய சின்ன கூப்பிட்டுக்கிற சின்ன ஒரு படம் பார்த்துருக்கியா? ஆமா அதில் சூர்யா ஜோதிகாவை கூப்பிடுவார்ல. Oh, அதே மாதிரி நானும் கூப்பிட்டு அவரு குடிச்சிட்டு கூப்பிடுவாரு. இங்கே என்ன நடக்குதுமா? வாயால சொல்லு சொல்லு என்ன பண்றான்? சிரிக்க சொன்னா என்ன பண்ற? நல்லா ஏற்படு சிரிச்சுக்கிட்டே சொல்லு. man, she's crazy. Call me Jillu. அதான் அதுதான் Alelelele. சொல்லிக்கிட்டே இரு. அவ்வளவுதான். கடன் சொல்லி ஆனால் வச்சா நீ செம்ம சரையில் வேறு லெவல் ஜாலியாக ட்ரை பண்ணலாமா? எங்கேயும் போக வேண்டாம். மழை விட்டோடனே முதல்ல வீட்டுக்கு போகலாம். நீ வேணா போ. நீ ராகவா எங்கேயாவது போக வேண்டாம். இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணாண்டா. எனக்கு ஒரு இடம் தெரியும். டிமாட்டி பண்ணி தெரியுமா? இங்கே ஆழ்வார்பேட்டில் நான் என் பையனை போகலான்னு இருந்தேன். ஆனால் ஏதோ பேய் பங்களான்னு சொல்லுவாங்களா? அப்படிதான் எல்லாரும் சொல்கிறாங்க. போய் பார்க்கலாமா? நான் வரல. ஏன் ஏன் நீ வரல? எனக்கு காலையில் வேலை இருக்குது. 7 மணிக்கு எங்கள் நாடி ஜூஸில் போய் பார்க்கணும். எங்கள் அம்மா நம்ம 4 பேர் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆமாண்டா, கண்டிப்பாக போக சொல்லியிருக்காங்க. காலையில் அதுக்கு வேறு போகணும். ஏன் அந்த நாடி ஜூஸ் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவாரா? அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவார். ஒன்று கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரா? சரி, நான் ரூமுக்கு போகிறேன். மழை விட்டோட்டேன். பண்ணிட்டு இருக்கா அவன். டேய், அவன் தான் ராத்திரினாலே பயப்படுவான்னு தெரியும்ல. அவன்கிட்ட போய் பெய் வீடு அது இதுன்னு பாவண்டா அவன். என்ன பாவம்? ரகவா முன்னாடி கூட கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் இப்போ கண்டிப்பாக போகிறோம். என்ன பண்ணுறீங்க? Oh shit. But it's a haunted bungalow, right? Where is the fourth one?
எதுக்குடா ஆமாம் பண்ணல Hey, that's bad, guys. What if something happens, man? Where are they? Oh shit, there is something. Wow, I'm loving this now. எனக்கே அதுங்க அவர் வேற தனியாக இருக்காரு Oh god, oh god, oh god, oh god. I have a bad feeling about this. This one, they have done very bad thing. செம்மல என்னதான் பிரச்சனை லாஸ்ட் வரையும் தடவை Freak. அந்த பக்கம் தான் இங்கே கேட்டா விளையாட்டு தானே இதுக்கு போய் ஏன் இவ்வளோ பயப்படுற இங்கே இருக்கணும் சீக்கிரம் நான் சொல்கிறதெல்லாம் கட்டுக்காதா ஓடு சொல்கிறோம் காலக்கட்டளை சூசியமானே ஏய் அவசியம் போன வர போடி எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும் நல்லா சொன்னோம் சொல்லுவார் வா
வாங்க தம்பிகளா, யாருக்கு பார்க்கணும்? எனக்கு இல்லை. எனக்கும் இல்லை. அப்போ எனக்கும் இல்லை. எல்லாரும் வேணா நீங்க யாருக்கா பார்க்குறது? தம்பி அப்போ உங்களுக்கு பார்ப்போம். இந்தாங்க, இதில் உங்களுடைய வலதுகை பெருவிரல் ரேகையை வைங்க. உங்களுடைய பொதுக்காட்ட பலனை பார்த்துவோம். வைங்க. Hey, look at him. தைரியம் போடலாம். வைங்க. The fourth one. சபாஷ். Something is wrong, I guess. குக்கு கேக்கே இதிலே ஆரம்பிக்குதா? இல்ல இல்லையா? இந்த ரேக்ல மூணாவது சார் இருக்கு. தத்தா திட்டி துட்டு தெத்தே தை இல்லங்க. இருக்காதுன்னு நினைச்சேன். அந்த கட்டில தான் இருக்கணும். இந்தாங்க ஐயா. நல்லா சமாளிக்கலாம்ல. சசா சிசி சுசு செசே சை. ஆமா. உங்க பேர் சீனிவாசனா? ஆமா. தம்பி, உங்களுடைய ரேகையை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அவங்களுடைய ரேகை பெயர் ஒரு சுற்றுமீது ரேகை. தாங்கள் பிறந்த ஆங்கில தேதி 26/1/1988, தமிழ் மாதம் தை 12. உங்கள் பெயர் சீனிவாசன், தகப்பனார் பெயர் கிருஷ்ணமூர்த்தி, தகப்பனார் தாயார் 2 பேருமே உயிரோட இல்லைன்னு சொல்றாங்க. பிறக்கப்பட்ட காலத்துல ஜென்ம லக்னம் மீனம், ராகு மிதனத்திலையும், செவ்வாய் சனி கன்னியிலையும், குரு துலாத்திலையும், சூரியன் சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் மகரத்திலையும் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு கேவலமான பிறப்பு. ஆமா தம்பி, கடைசி வரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் உட்படாம சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு திட்டு போய் சேர வேண்டியதுதான். அடுத்தது உங்க திருமண வாழ்க்கையை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இதை எழுதும்போது அகத்தியருக்கே கை நடுங்கிருக்குது. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்லை. அப்படி ஒருவேளை உலகத்துல 7 அதிசயத்தை மீறி 8வது அதிசயமா ஒருத்தி எங்கிருந்தோ வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடவடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அன்னைக்கு ராத்திரியே அவன் பின்னங்கால் புடவையில் அடிபட உளுந்தடிச்சு ஓடி போடுவான். மொத்தத்துல நீங்க பிறந்ததே வேஸ்ட்னு அன்னைக்கு அந்த காலத்திலே எழுதி வச்சிருக்கிறாரு சுபம். நீங்க உங்க இருக்கிறீங்க இது இங்கே இருக்க. தம்பி, உங்களுடைய ரேகையின் பெயர் நெடுமணியும் கோண ரேகை. இந்த ஓலைப்படி பார்த்தாக்க உங்களுடைய பெயர் விமல், உங்களுடைய தாயார் பெயர் கீதா, கணவனார் பெயர் இளங்கோ. கரெக்டா? என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க? வாழ்க்கை அவராவது கடைசி வரைக்கும் தண்டு சோர்த்தன்னு பொழைச்சுக்கோ. நீ எல்லாம் பிறந்து வா, அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ண பிள்ளைங்களா இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து இடம் எடுக்கிறீங்க? அப்போ என் திருமண வாழ்க்கை Still wants to. உங்களுக்கு பார்க்கலாமா? எனக்கு வேணாங்க. ஏன் பார்க்க மாட்டேன்? சும்மா இருக்கிறவங்க ஜோசியம் பார்க்கலான்னு கண்ட பக்கிங்க மூடிட்டு அவமானப்பட வச்சு அசிங்கப்பட வச்சு நீ பார்க்க மாட்டியா? போயிடா. இதை வைங்க. எல்லாம் நல்லா சொல்றேன். நான் செத்து வந்தா இருங்க, உள்ள போயிட்டு வரேன். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா? கல்யாணம் தான் இப்போ கிடைச்சிருக்கேன். தருவா செம்ம கடுப்பு இருக்கேன். தம்பியோட வெள்ளிக்கிழமை வாக்கில் வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து கொஞ்சம் கட்டுகள் வருது. நீங்க சனிக்கிழமை இன்னைக்கு வந்தீங்கன்னா தம்பியோட பலனை புட்டு புட்டு வைக்கிறேன். புட்டு வைக்கிறோம். இதுக்கு எடுத்து வைங்க. கலாய்க்கிறேன் சார். காசு அதான் சனிக்கிழமை வரோம்ல, அப்ப தரோம். தம்பி, சனிக்கிழமை கண்டிப்பா வரணும். வேற ஏதாவது கண்ட பார்க்கணுமா? இந்த காண்டமே போதும். ஆமா, பித்திரம் மாத்திரா உனக்கு கெட்டதான் பண்ணும்.
வந்துட்டேங்க, இன்னொரு நாள் வரேன். ஏங்க இதுக்காக முகப்பேர் வரைக்கெல்லாம் வர முடியாது, நான் இன்னொரு நாளே வரேன். ஹலோ ஹலோ ஏங்க நீங்க சொல்றதே கேட்கலங்க. ஹலோ ஹலோ Something is wrong. என்னடா லேட்டா? எங்கள் வீட்டுக்கு போங்க, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். எங்கே போகிறேன்? போங்கடா, வந்துடுறேன். போடா வா. What happened? Oh, he's dead. Oh God, this is scary. Yeah, so उन्होंने ना फुकट का पंगा ले लिया अभी. And there was just not one ghost, there were multiple. It's a family, I guess. So because Yeah. if you see the starting of the video, like the first scene there was like start में वो दिखा रहा था ना. पर्दे पे, फिर पर्दे. उसके बाद the whole family. This sitting. chair वाला चीज, oh shit. And what happened here suddenly? He just called and he's dead. Like he committed suicide. That guy is fishy, fourth one. Because he was the one who was pushing them, no, I have to go, I have to go, I have to go and all. He's a writer, he wanted to write a story, he thought something. No. That the fourth, the scary one. जो जिसको पीछे छोड़ दिया था ना प्रैंक के लिए. Because यहाँ पे भी वो ऐसे ही बैठा है. No, so he's always this shy guy. That's I not don't know, I actually- think so something But I is think so fishy something with is him. fishy. Either him or the last guy, जिसका thumb impression देखे दिया last में. Because when he told ना. क्योंकि the thing is he could not get the manuscript of this guy, but he did not check for that guy. That The fourth one. The fourth one, yeah. Okay, so we have to see what's gonna happen next. So guys, meanwhile do like, subscribe, Share, comment, click on the bell icon.